So hi friends, welcome to work from home online earnings தமிழ். நம்ம சேனலில் இப்போ என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு 6 மாதமாக பட்டையை கிளப்பிட்டு இருந்த நம்ம ஜிஎம்ஆர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 7வது மாதம். ஸோ இப்போ என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதமாக நல்லா ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டு. ஒரு 3 மாதம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட ப்ராஃபிட் தான். ஆனால் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் யாருமே ஜாயின் பண்ணிடக்கூடாது, லாஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காண்டி தான் அலர்ட் வீடியோவாக இப்போ இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். என்ன இப்போ இதில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து மொத்தம் 2 விதம். சரியா? ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, ரெஃபரும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் யாரையுமே ரெஃபர் பண்ண மாட்டேன்ப்பா, ஆனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி 2 டைப் இருக்காங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெஃபர் பண்ணாங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கு. ரெஃபர் பண்ண மாட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ரெஃபர் பண்ணாதவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் பேமெண்ட் யாருக்கு வருது அப்படின்னா, ஹை லெவல் விஐபி ஹை லெவல் போட்டவங்களுக்கு வந்துட்டுருக்கு, அண்ட் நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்துட்டுருக்கு. விஐபி 1, 2 போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த ஆப்பு. 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து விட்ரா வரல. ஸோ ஒரு ஆப்பில் வந்து விட்ரா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுனாலே இந்த ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஆப்பில் விட்ரா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை இன்வைட் பண்ணுறதோ ரொம்ப பெரிய தப்பு. ஸோ நீங்கள் இதில் இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ரெஃபரோ பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான அலர்ட் வீடியோ தான் இது. இந்த ஜிஎம்ஆர் ஆப்பை வச்சு நிறைய பேர் கமிட்மெண்ட்லாம் நிறையா இருக்கும். இந்த ஆப்பில் வந்து இப்போ நான் விஐபியில் இந்த லெவலில் இருக்கேன், இதில் எனக்கு டெய்லி ஒரு அமௌண்ட் வருது, இந்த அமௌண்ட்டை வச்சு நான் டியூஷன் ஃபீஸை கட்டுவேன், இந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ இந்த ஜிஎம்ஆர் ஆப் இப்போ க்ளோஸ்னால் அவ்வளோதானா, எனக்கு இதுக்கு மேலே இன்கம் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. சரியா? லாங் டேர்ம் இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, இது டாஸ்க் ஆப்பு. ஸோ டாஸ்க் ஆப்பு கூட வருது இப்போ நிறையா. ஸோ இதில் வந்து எந்த ஆப்பாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டிங்கன்னா க்ளோஸ் தான் ஆகும். என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்டில் தரேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாங் டேர்ம் ஆப்பும் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டாஸ்க் ஆப் வந்து 1, 2 பண்ணிகிட்ருக்கேன். ஏன் 1, 2ன்னு சொல்கிறேன்னா, இந்த ஆப்பை பார்த்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் ஆப்பாக நிறையா போடுவாங்கன்னு நினச்சி குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு புரியாதுன்னு லாங் டேர்ம் ஆப்பாக போட்டுட்ருக்காங்க, டாஸ்க் ஆப் வந்து கம்மியாக தானே போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆப்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராஃபிட் லாஸ் 2மே வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்கு தான் நாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எதுவும் ஆப் க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிடுவோம். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க, எனக்கெலாம் பேமெண்ட் கரெக்டாக தானே வருது, அப்படிங்கிறப்ப நீ என்ன க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்ற ஆளும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போது விட்ரா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்டாப் ஆகும். இதை நம்பாமல் இன்வைட் பண்ணால் தான் விட்ரா கொடுப்பேன் அப்படிங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா, இன்வைட் ரெஃபருக்கு அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் விட்ரா எடுக்க முடியாத மாதிரி அவங்க விட்ரா ப்ராப்ளம் பண்ணிட்டுருவாங்க. சரியா? அப்போ உங்களுக்கும் லாஸ், ப்ராஃபிட் இல்லை. ரெஃபர் பண்ணியும் ப்ராஃபிட் இல்லை, உங்களை நம்பி ஜாயின் பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட் இல்லை, எல்லாருக்குமே லாஸ் தான் ஆகும். அதனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே இதில் நீங்கள் ஒரு ரூபாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது, ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அண்ட் யாருக்குமே ரெஃபரும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஜிஎம்ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா அவங்க வந்து ஓகே ஆஃபர்ஸ், இப்போ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஆஃபர்னு கொண்டு வந்திருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்னு கொண்டு வருவோம், அடுத்து கார் தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், வீடு தரேன் எல்லாம் சொல்லுவோம். எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா விட்ரா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவன் என்ன கதை விட்டாலும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வேறு ஆப் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஒரே ஆப்பை நம்பி எப்போயுமே இருக்கக்கூடாது. எந்த ஆப்பாக இருந்தாலுமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடுறோம், க்ளோசிங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஆப் க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்குங்கிற டீட்டெயிலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம்.